வணக்கம் மக்களே. சமீபமா உங்களுக்கு தெரியும், ஒரு 1, 2 நாளுக்கெல்லாம் இந்த செய்திகள் வருகிறது. என்னன்னா, நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் அவசர சிகிச்சையில அனுமதி பெற்றிருக்கார் ஒரு தனியார் மருத்துவமனையில அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெறைய கேள்விகள் நம்மகிட்ட நெறைய பிரஸ்ஸு, கான்ஃபரன்ஸு அதே மாதிரி மக்கள் எல்லாருமே "என்ன சார் ஆச்சு? என்ன நோய்? கொஞ்சம் ஏதாவது அப்டேட் குடுங்க" அப்படின்ற மாதிரி. ஸோ ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரோபோ சங்கர் சார் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு காமெடியன் ஆக்டர் நம்ம தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும். கலக்கப்போவது யாருலேருந்து இப்போது நம்மளோட வெள்ளித்திரை வரைக்கும் சார் கலக்கு கலக்குன்னு கலக்குவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அவர் சீக்கிரமா குணமடைஞ்சு வரணும் அப்படின்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ப்ரேயர்ஸா இருக்கு. இப்போது நியூஸஸ் என்ன வருது அப்படின்னும்போது, நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். என்னன்னா, நம்ம அவரோட ட்ரீட்டிங் டாக்டர் இல்ல. பட் ஆனா வெளிய வர அந்த பிரஸ் ரிப்போர்ட் நியூஸ்ல என்ன நடந்திருக்கும்? என்ன பாசிபிலிட்டீஸு? அதே இதுலருந்து மக்கள் இதுலருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? அப்படின்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட்டா ஒரு எஜுகேட்டிவ், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா தான் எப்பயுமே நம்ம சொல்லுவோம். அப்படின்னு இன்னொருத்தரோட செலிபிரிட்டி ஹெல்த்த வச்சு நம்ம என்ன டேக் ஹோம் மெசேஜ் எடுத்துக்க முடியும் அப்படின்றது தான் எப்பயுமே நம்ம பார்வையா இருந்திருக்கு. ஸோ அந்த விதத்துல இந்த எஜுகேட்டிவ் வீடியோவோட நம்ம செல்லலாம். இப்ப என்னன்னா, அவரு ஒரு ஷூட்டிங் செட்ல இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்ல சொல்றாங்க. அந்த டைம் அப்ப திடீர்னு மயங்கி விழுந்ததாகவும், உடனே அவர் பிரபலமான ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு, அவர தீவிர சிகிச்சையில அவர் ட்ரீட்மெண்ட் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ரொம்ப லோ பிளட் பிரஷர், அப்புறம் மயக்கம் வந்துருச்சு. பிபி ரொம்ப கம்மியா இருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் சொல்றாங்க. அதே மாரி அவரோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, மின்னாடி ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தோம்னா மின்னாடியே இந்த ஈரல் சம்மந்தப்பட்ட விஷயம் மற்றும் கணையம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்காக பல்வேறு நாட்கள் மற்றும் மாதங்கள் மற்றும் வருஷங்கள் நடிப்புல கூட அவரு ஈடுபடல. வெயிட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி ரோபோ சங்கர் சார்னாலே அந்த ஒரு ஹெஃப்டி பாடி வெயிட்ன்னு இருக்கும். சமீபமா வந்த பிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு லீனா, ஒல்லியா அந்த மாரி வெயிட் லாஸ் அவங்க வைஃபே கூட நெறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 115, 120 கிலோலேருந்து இப்போ 64 கிலோக்கு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 40, 50 கிலோக்கு மேல வெயிட் லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி. அப்ப கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்னிஃபிகன்ட் வெயிட் லாஸ். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்ப இதெல்லாம் வச்சுட்டு, இப்ப மெயினா நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ற மாரி எடுத்துக்கிட்டோம்னா ஈரல் மற்றும் கணையம் சார்ந்த நோய். அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனா பிரஸ்ல எல்லாத்துலயும் சொல்ற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாண்டிஸ். அதாவது மஞ்சக்காமால். ஸோ மஞ்சக்காமால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாண்டிஸ் அப்படின்றது ஏன் ஏற்படுது அப்படின்னு நம்ம கூர்ந்து கவனிக்கணும். மஞ்சக்காமால் ஜாண்டிஸ் பொறுத்த வரைக்கும் 3 காரணங்கள், 3 முக்கியமான காரணங்கள்னால தான் ஏற்படும். அதுல மைய பொருளா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஈரல், அதாவது லிவர். ஸோ லிவருக்கு முன்னாடி என்ன காரணங்கள், லிவர்னால என்ன காரணங்கள், லிவருக்கு அப்புறம் என்ன காரணங்கள் அப்படின்ட்டு 3 இதுவா அழகா பிரிக்கலாம். இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா மஞ்சக்காமாலுக்கு லிவருக்கு மெயினா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் உறையறது. அது பேர் தான் மெடிக்கல் டெர்ம்ல ஹீமோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ரத்த அணுக்கள் ஆர்பிசிஸ் டக்கு 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 டக்குன்னு அழிஞ்சதுன்னா, அதோட எண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமால். ஓகேங்களா? இப்ப மஞ்சக்காமால் அப்படின்றது என்ன அப்படின்னு ஜாண்டிஸ் அப்படின்றது டெக்னிக்கலா என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, yellowish discoloration of the skin and mucous membrane due to increased amount of bilirubin அப்படின்றது தான் மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறது. அதாவது என்னன்னா, உங்களோட தோல், கண் மற்றும் இந்த உறுப்பு சார்ந்ததெல்லாம் மஞ்சள் கலர்ல மாறுது. எதனாலனா பிலிரூபின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் அதிகமாகறதுனால அப்படின்றது தான் ஜாண்டிஸ். அந்த பிலிரூபினை கண்ட்ரோல் பண்றது யாரு? லிவர். ஓகேங்களா? அப்போ லிவருக்கு பார்த்தீங்கன்னா தான் இந்த பிலிரூபின் மெட்டபலைஸ் ஆகி அடுத்தடுத்த இடத்துக்கு போகும். ஓகே. அதே மாதிரி பிலிரூபின் வேற எங்க எண்ட் ப்ராடக்ட்டா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தம் உறையறதுலயும் வரலாம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், லிவருக்கு முன்னாடி ஒரு முக்கியமான காரணம் ரத்தம் உறையறது. அதாவது ஹீமோலைசிஸ். இந்த ஹீமோலைசிஸ்க்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. இல்லன்னா ஜெனடிக்காவே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட, அந்த ஹீமோகுளோபின் ஆர்பிசி செல்ஸ் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு உடையும். அந்த ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய அந்த சிகப்பு செங்குத்து அணுக்கள் உடையும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, பிலிரூபின் அதிகமாகும். பிலிரூபின் அதிகமாகும்போது எல்லோ கலர்ல ஆள் மாறுவாங்க. இது பேரு தான் பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ். அதாவது ரத்தம் உறையறதுனால வரக்கூடிய மஞ்சக்காமால் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஆனா இவர் கேஸ் இதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவுன்றது தான் கணிப்பு. 2வது பார்த்தீங்கன்னா ஈரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லிவர். இது பெரும்பாலும் ரொம்ப அதிகமா எல்லாருக்கும் லிவர் கெட்டு போறதுனால மஞ்சக்காமால் வர்றது தான் ரொம்ப 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 காமன். ரொம்ப 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 காமன்.
லிவர் கெட்டு போகிறது அப்படின்னும் போது எடுத்துக்கிட்டோம்னா லிவர் வந்து திடீர்னு வீக்கம் அடையிறது, அதாவது ஈரல் வந்து திடீர்னு வீங்கி கொள்வது, அது வந்து அந்த மாதிரி ஈரலில் கொழுப்பு சேர்றது, அதுக்கப்புறம் ஈரல் கெட்டு போயிடுறது அப்படின்ற மாதிரி பல்வேறு வகையாக ஈரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இந்த மஞ்சக்காமாலை ஏற்படுத்தும். ஓகே, அது பேர் தான் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஈரல் வீங்கிறது பேர் ஹெப்படைட்டிஸ், ஈரலில் கொழுப்பு சேர்றது பேர் ஃபேட்டி லிவர், ஈரல் கெட்டு போகிறது பேர் லிவர் சிரோசிஸ், லிவர் சுருங்கிறது, அப்புறம் ஈரல் கெட்டு போகும்போது லிவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு கோணங்கள் வந்து லிவர்லேயே வந்துட்டு ஏற்படும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்காமாலை ஏற்படுத்தலாம். ஏன் சார் லிவர் வந்து அப்படி கெட்டு போகுது திடீர்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் வந்து நம்ம கொடுக்கலாம். மிக முக்கியமான காரணம் வந்து லிவர் கெட்டு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா வந்து லிஸ்ட்டு நிறைய பெருசாக இருந்தாலும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து இந்த ஃபேட்டி லிவர் வந்து லிவர் கெட்டு போகிறதுக்கு ஒரு காரணம். ஃபேட்டி லிவர் வந்து எப்படி பிரிக்கிறோம்னா நான் ஆல்கஹாலிக் ஸ்டியேட்டோஹெப்படைட்டிஸ், அதாவது மது இல்லாமல் சாப்பாடு முறையில் தவறு இருப்பதால், சுகர்ஸ் ரொம்ப அதிகமாக இருப்பதால், நல்ல விதமான ஃபைபர்ஸ் ரொம்ப கம்மியாக எடுக்கிறதால் உங்களுக்கு லிவரில் கொழுப்பு சேர்ந்துட்டே போய் ப்ளஸ் நீங்கள் எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணாமல் இருக்கிறதுனால இன்னும் கொழுப்பு சேர்ந்து போய் ஈரல் கெட்டு போய் ஈரல் வீக்கம் அடையிறது. ஸோ நான் ஆல்கஹாலிக் ஸ்டியேட்டோஹெப்படைட்டிஸ் ஃபேட்டி லிவர் வந்து ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி வந்து இம்பார்ட்டன்ட் காரணம். ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் வந்து இந்த ஈரல் கெட்டு போகிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப காமனான காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மது 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 அதாவது ஆல்கஹால். இது எத்தனையோ கேஸ் நம்ம ப்ரூவன் கேஸ் தான். எவ்வளோ படத்தில் கூட டைலாக் வரும், நீங்கள் சரக்கு அடிக்காதீங்க ஈரல் கெட்டு போயிடும், சரக்கு அடிக்காதீங்க இது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்கஹால்னால லிவர் கெட்டு போகிறதுன்றதும் ஒரு இம்பார்ட்டன்ட் காரணமாக வந்துட்டு அமையுது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஈரல் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயங்களை நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த மஞ்சக்காமாலுக்கு என்னென்ன காரணங்கள் போட்டோம், ஒன்று ஈரல் சார்ந்தது, ஈரலுக்கு முன்னாடி ஈரலுக்கு அப்புறம்ட்டு. ஈரலுக்கு முன்னாடி வந்து ஹீமோலைசிஸ் சொல்லிட்டேன். ஈரல் சார்ந்த காரணம் போது அந்த ஃபேட்டி லிவர், ஹெப்படைட்டிஸு, சிரோசிஸ் இதெல்லாமே சொன்னால் அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் சொன்னேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய நேஷ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அதாவது மது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த லிவரை பாதிக்கிறதுக்கு வந்து நிறைய ஒரு சில மாத்திரைகள், இப்போ எக்ஸாம்பிள் பேரஸ்டமல் மாத்திரை ஓவர் இன்டேக்காக எடுத்துடுறாங்க, ஒரு சிலமான பாய்சன்ஸ் இதெல்லாம் கூட லிவரை பாதிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ரொம்ப காமனான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவரை சார்ந்தது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மதுவை சார்ந்ததுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன், கிருமி தாக்குதல், லிவரை கிருமி தாக்குது. இம்பார்ட்டன்ட் கிருமி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இது ரெண்டுமே லிவரை கடுமையாக தாக்கி லிவரில் ஜாண்டிஸை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லிவரை கெட்டு போக வைக்க வாய்ப்பு இருக்குன்ற போது ஹெப்படைட்டிஸ் வைரஸும் இதில் முக்கியமான ஒரு அங்கத்தை வந்து ப்ளே பண்ணுது. இது எல்லாமே வந்து ஈரல் சார்ந்த விஷயங்கள். ஈரலுக்கு அப்புறமான ஒரு விஷயம் வேற சொன்னேனே அது என்ன சார் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு ஒரு சில கேள்விகள் வரும். ஈரலுக்கு அப்புறமான விஷயங்கள்ன்றது என்ன அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா, இப்போ ஈரல் ரொம்ப அழகாக மேடாயிருக்கு, இதை நம்ம தனியாக லிவர் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக போவோம். அப்புறமா ஜஸ்ட் இந்த இதுக்காக நான் சொல்கிறேன். ஈரல்லேருந்து பார்த்தீங்கன்னா பித்தப்பை வந்து பக்கத்துலேயே இருக்குது. அந்த பித்தப்பையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பைல் ஜூஸ் அப்படின்றது வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, அது ஈரல்லேருந்து செக்ரேட் ஆகிற அந்த ஜூஸ் பேர் பைல். அந்த பைல் வந்து பித்தப்பையில் ஸ்டோர் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு டியூப் வழியாக காமன் பைல் டக்ட் வழியாக கீழே வந்து வரும். இப்போ இந்த ட்ராக்ல ஏதாவது அடைப்பு ஏற்பட்டாலும் மஞ்சக்காமால் வரும். ஸோ ஈரல் பித்தப்பை ரெண்டும் சேர்ந்து ஒரு டியூப்ல வெளியே வருது. இந்த டியூப்ல ஏதாவது அடைப்பு ஏற்பட்டாலும் மஞ்சக்காமால் வரும். அதில் ரொம்ப முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை கற்கள், அதாவது கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், கால் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பித்தப்பை கற்கள் போய் அடைச்சிடுச்சுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமால் வந்து ஏற்படலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான உறுப்பு அது பக்கத்துலேயே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கணையம். ஸோ கணையத்தில் ஏதாவது வீக்கம் ஏற்பட்டுச்சுனாலோ அது பேர் தான் பேங்க்ரியாடைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இல்லை கணையத்தில் வந்து ஏதாவது ஒரு கேன்சர் வந்தாலோ அது பேர் தான் வந்து டியூமர் ஆஃப் த பேன்க்ரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதுவும் போய் இந்த பித்தப்பை மற்றும் அந்த ஈரல்லேருந்து வெளியே வர அந்த டியூபை போட்டு அழுத்தும் போது திருப்பியும் உங்களுக்கு மஞ்சக்காமல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது போஸ்ட் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ், இது பேர் என்னது, போஸ்ட் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ், அதாவது ஈரலை தாண்டி வர்றதுனால போஸ்ட் அப்ஸ்ட்ரக்டிவ், அடைப்புனால வர்றதுனால அப்ஸ்ட்ரக்டிவ். ஸோ போஸ்ட் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்றது தான் வந்து முக்கியமான காரணம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பித்தப்பை கற்கள், இல்லைனா வந்துட்டு அந்த பையை சுருங்கிடுறது, இல்லைனா வந்து கணையத்தோட வீக்கம், இல்லை கணையம் வந்து எதாவது பெருசாகி இல்லைனா ஒரு கேன்சர் வந்து போய் அழுத்துறது, இந்த மாதிரி பல்வேறு காரணத்தினால இந்த போஸ்ட் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் வந்து ஏற்படுது. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சக்காமாலுக்கு முக்கியமான காரணங்களாக வந்து இருக்குது. இதில் நம்மளோட கணிப்பு என்னென்னா கண்டிப்பாக வந்து கணையம் சார்ந்து நான் சொன்ன அந்த பிரச்சனைகளோ, இல்லைனா வந்து ஈரல் சார்ந்து நான் சொன்னல அந்த ஃபேட்டி லிவர், ஆல்கஹாலிக் இந்த பிரச்சனைகளையோ ஏதாவது தான் வந்து இந்த மஞ்சக்காமாலுக்கு முக்கியமான காரணங்களாக வந்துட்டு இருந்திருக்கும் அப்படின்றது தான் நம்ம இது.
ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப ப்ராப்பர் டயட்டு, ப்ராப்பர் கவுன்சிலிங்கு, அவாய்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர் இது எல்லாமே கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் பார்த்தீங்களா ஆள்லேயே எப்படி உருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வெயிட்லேருந்து இவ்வளோ வெயிட் கொண்டு வரதுனமோ டக்குன்ட்டு உடம்பு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் தான் வந்து ஓவராலாக வந்து இதுக்கு முக்கியமான காரணங்களாக வந்து இருக்கும். மக்களுக்கு இதுலேருந்து 1, 2 டேக் ஹோம் மெசேஜ் மட்டும் சொல்லி இந்த வீடியோ ரொம்ப முடிக்கலாம். நான் ரொம்ப நேரம் பேசணும்னா லிவர் சீரிஸ் தனியாகவே நம்ம பேசுவோம் நம்ம சேனலில். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஈரலும் ஒரு இம்பார்ட்டண்ட் உறுப்பு, அழகான உறுப்பு. ஸோ அதை வந்து நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும்னா கண்டிப்பாக மதுன்றது வேணாம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா மதுவை நம்ம ஊர் ஆளுங்களுக்கு குடிக்க தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், மது நம்ம ஊர் ஆளுங்களுக்கு வந்து அதிகமான லெவலில் குடிச்சிடுறீங்க, குவார்ட்டர் ஹாஃப்னு குடிச்சிருவாங்க. ப்ளஸ் சரக்கோட குவாலிட்டி பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது எல்லாமே இருக்கிறதுனால தயவு செஞ்சு மதுவை வந்து தள்ளி வைப்போம் அப்படின்றது வந்து முதல் முக்கியமான ஒரு டேக் ஹோம் இம்பார்ட்டன்ட் டிப்பாக வந்து இருக்கட்டும். 1. 2வது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் வேணாம். அதாவது உட்காந்த இடத்துலையே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வேண்டாம். டெய்லி வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஏதாவது நடக்கணும், ஓடணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், வேர்த்து ஊற்றணும். இல்லைனா இந்த மாதிரி ஃபேட் அக்குமுலேஷன் லிவரில் ஈஸியாக நடக்குதுன்றது 2. 3வது தயவு செஞ்சு இந்த புரோத்துவ மாவு சத்துன்னு சொல்லக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட்ஸை ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். அது லிவருக்கு தான் போய் அக்யூமுலேட் ஆகி ஃபேட்டாக மாறி ஃபேட்டி லிவரை உண்டாக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவரை தடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாவு சத்துக்களை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர் சத்து, நார் சத்து, வாழைத்தண்டு, வாழைக்காய், கீரை, கலர் காய்கறிகள், கலர் வெஜிடபிள்ஸ் அப்படின்ற மாதிரி டயட்டில் அதிகமாக எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி வந்துட்டு கறி, மீன் எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். அதிலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் மிக முக்கியமாக இந்த சுகர் சத்துன்னு சொல்லக்கூடிய மாவு சத்தை வந்துட்டு ரொம்ப அதிகமாக எடுத்துக்கொள்ளாதுன்றது 3வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் மெசேஜாக வந்துட்டு இந்த லிவருக்கு இருக்குது. 4வது இம்பார்ட்டன்ட் டிப்பாக நான் சொல்ல விரும்புகிறது, தேவையில்லாத மாத்திரைகளை நீங்களே வாங்கி போட்டுக்காதீங்க டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. 5வது இந்த ஃபிட்னஸ் சில பேர் ஃப்ரீக்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இந்த டயட் ஃப்ரீக்ஸு, ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ற பேரில் வந்துட்டு இந்த வெயிட் லாஸ் பவுடரை ட்ரை பண்ணுங்கள், இந்த வெயிட் குறைக்கிற இந்த மெடிசின்ஸை ட்ரை பண்ணுங்கள், இந்த மாத்திரைங்களை போடுங்க, நல்ல ரிசல்ட் இருக்குன்ட்டு யாரோ கவர்ச்சியாக வந்து நடிகையோ மாதிரி யாராவது இருப்பாங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு முன்னாடி இப்படி இருந்தால் பிஃபோர் ஆஃப்டர்லாம் போட்டு விற்பனை பண்ணுவாங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்றதும் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக நான் சொல்கிற 5 மெயின் டிப்ஸ் நம்ம ரோபோ சங்கர் சார் வீடியோவில் என்ன அப்படின்னு டேக் ஹோம் மெசேஜாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு மது வேண்டவே வேண்டாம். நல்லா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இல்லாமல் நல்லா ஓடி ஆடி இருக்கணுன்றது 2வது. 3வது சுகர் கட் டவுன்ன்றது மிக மிக முக்கியமான விஷயம். சாப்பாடு இது மருந்து பொறுத்த வரைக்கும் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாமல் மாத்திரைகள் எடுத்துக்காதீங்க, லிவரை பாதிக்கக்கூடும்ன்றது 4வது முக்கியமான பாயிண்ட்டு. 5வது இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசக்கூடிய எந்த ப்ராடக்ட்டும் தயவு செஞ்சு வாங்கி பயன்படுத்தாதீங்க. நம்மளுக்கு அதை பற்றி என்னென்னே தெரியாதுன்னும் போது நீங்கள் தயவு செஞ்சு டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் வாங்காதீங்கன்றதும் 5வது முக்கியமான பாயிண்ட்டாக வந்துட்டு இந்த ரோபோ சங்கர் சார் வீடியோவில் வந்துட்டு நான் சொல்ல விரும்புகிறேன்.